ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறோம். பட் இது ரொம்பவே ஸ்பெஷல் பிகாஸ் இது என்னோட கிராஜுவேஷன் டேக்காக. என்னோட சேனல் மாறி வந்துட்டோமா நினைக்காதீங்க. ரொம்ப நாள் ட்ரை பண்ணணும் லாங் வீடியோ நினச்சேன். ஃபைனலி ஃபஸ்ட்டே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். என்னென்னா சில்க் சாரீ, ஹெவி ஒர்க் சாரீ இந்த மாதிரிலாம் எடுக்க வேண்டான்னு. இதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. பட் சாரீ வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ப்ளவுஸ் கிராண்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்பேஸ் சில்க் சாரீ தான் எடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு வந்தேன். என்னதான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலுமே நம்ம நினச்சதை விட வேறு கலெக்ஷன் நல்லா இருந்தால் என்ன பண்ணுறது, அதனால வந்து சுற்றி எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இப்போதான் இந்த சாரீ என் கண்ணில் பட்டுச்சு. இது வந்து ஆனால் ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால நான் இது வந்து ப்ரிஃபர் பண்ணலை. அப்படியே அம்மாவுக்கு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தப்ப தான் இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தேன். இந்த சாரீஸ் எல்லாம் நல்லா சாஃப்டா இருந்துச்சு. சில சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுனாலே புஃப்னு நிற்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டா இருந்துச்சு. இப்போல்லாம் பழசு தான் வந்து ட்ரெண்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த சாரீஸுமே. இந்த சாரீஸோட ரேஞ்ச் எல்லாமே 700. பட் கிளாத் பார்த்தீங்கன்னா சில்க் மாதிரியே சூப்பராக சாஃப்டாக இருக்கு. இந்த சாரீஸோட கலர் காம்போ மட்டும் பாருங்க. வயலட் வித் க்ரீனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து க்ரீன் வித் பிங்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கு. ட்ரெஸ்ஸை பார்த்தா மட்டுமே நம்ம எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரியல. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. இதில் இவங்க போடுறது எல்லாமே ஆஃபர் சாரீஸ் தான். அவங்க போடும்போது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி தான் போடுவாங்க. 150 இருக்கட்டும், 220 இருக்கட்டும், 300, 400ன்னு ஒவ்வொரு ரேஞ்சுக்கு போடுவாங்க. போடும்போது எல்லார் கையிலுமே ஒரு 10 சாரியாச்சும் இருக்கும். அவங்களும் சில சாரீஸ்லாம் எடுத்தோம். அதில் ஒன்று தான் இது. ஆனால் இந்த கலர் வந்து இப்போ கட்டியிருக்க சாரீ கலர்லேயே இருந்ததுனால இதை வச்சுட்டோம். அப்புறம் சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஸ்பேஸ் சில்க் சாரியாக வந்தாச்சு. இந்த சாரீ மாதிரி இந்த சாரீலலாம் நிறைய கலர் ஆப்ஷனே இல்லை. பார்த்ததில் வந்து ஒரு 2 சாரீ பிடிச்சிருந்துச்சு. இந்த மெரூன் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த ஒயின் கலர் ஒன்று. 2 கலரில் எந்த கலர் எடுக்கிறனே தெரியல. அதுக்கப்புறம் ஊடையில் பார்த்து இந்த ஒரு கலர் இருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. சும்மாவே நம்மளுக்கு சாரீஸ் எடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். பட் ஆனால் இந்த கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன். 2 சாரீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு வேறு ஏதாச்சும் கலர் இருக்கான்னு பார்த்தேன். அப்போவும் இந்த க்ரீனு பிங்க்னு பார்த்த கலர் தான் இருந்துச்சு. வேறு மாடலில் சாரீ பார்க்கலான்னு பார்த்தப்போ தான் இந்த சாரீ பார்த்தோம். பட் ஆனால் இதில் வந்து எனக்கு கலரும் பிடிக்கல. அதே மாதிரி பார்டருமே ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உள்ள இருந்து நிறைய சாரீஸ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. சரி வேற கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் வரும் அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி இந்த ஒயின் கலர்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஒன்று லைட்டு, ஒன்று டார்க், அதே மாதிரி தான் இருக்குது. போங்கயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆல்ரெடி இருக்கிற கலர் தான் அவங்க போட்டதுமே. பொதுவாக இந்த மாதிரி ஸ்பேஸ் சில்க் சாரியிலே லிமிட்டட் கலர்ஸ் தான் இருக்குமா இல்லை இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க 2 சாரீ கலர்ஸுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மெரூன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். மெட்டீரியல்லாம் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு. இதை வச்சும் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வச்சு பார்க்கும்போதுமே நான் நினச்ச சாரீ தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த பார்டராக இருக்கட்டும், உள்ள இருக்க ஸ்டோன் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாம் அழகாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த ரெட்டு மெரூன் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கிறனால என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் இந்த ஒயின் கலர் தான். இதே ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இதில் வந்து ரொம்ப ஸ்டோன் ஒர்க் இருக்கு கம்பேர் டு தட் மெரூன் கலர். ஸ்டோன் வச்சு சாரி கட்டுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெவியா தெரியாது. பட் ஆனால் எனக்கு இது கொஞ்சம் ஹெவியா தெரிஞ்சிச்சு. மெட்டீரியல் வைஸ் எல்லாமே சேம் தான். அந்த ஸ்டோன் ஒர்க் தான் டிஃப்ரெண்ட் இந்த 2 சாரிக்குமே. பட் ஆனால் இந்த பிளவுஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். பிகாஸ் சாரி வந்து ஹெவி ஒர்க்குங்கிறனால பிளவுஸ் வந்து பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க போத் த சாரீஸ்லையுமே. 2 சாரியில் எந்த சாரி எடுக்கிறேன்னு கன்ஃபியூஸ் ஆனதுனால நெக்ஸ்ட் வேற சாரி பார்த்துட்டு வரலான்னு போயிட்டோம். ரீசெண்டாக இந்த காஃபி ப்ரௌன் சாரி வந்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த சாரி எடுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் பிரேக் எடுக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட போயாச்சு. அங்கே வந்திருக்க ஷாப் பார்த்தீங்கன்னா சிவா டெக்ஸ்டைல்ஸ். ஸ்நாக்ஸுக்கு சமோசா வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே சில் பண்ணிட்டு இருந்தோம். இதுதான் என்னோட செகண்ட் லாங் வீடியோ கூட. ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இருக்காது. பட் ஆனாலும் ஒரு ட்ரை பண்ணும் அப்படிங்கறக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்மே நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் இந்த வாட்டி வந்து அஃபோர்டபுள் ரேட்டுக்கு நல்ல கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஏன்னா இங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே என் சிஸ்டருக்கு எடுக்கலான்னு சொல்லி பார்த்தோம். இந்த செட்டு வந்து நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் பேண்ட் பார்த்தீங்கன்னா லைட் கலராக இருந்ததுனால டெய்லி யூஸ்க்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லி விட்டுட்டோம். இந்த ஒரு செட்டு தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் இது வந்து ஆரஞ்சு கலர் குர்த்தா செட்டு. அப்படியே எனக்கு ஒரு சுடிதார் செட் எடுக்கலான்னு பார்த்தோம். எனக்கு வந்து சில்க் மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும்னு தான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி இது இருந்துச்சு. இது வந்து ஒரு மாதிரி டார்க் ஆனியன் பிங்க் கலர். பட் ஆனால் அந்த லைட்டிங்க்கு வேற கலரில் தெரியுது. இதில் வந்து நெக்குக்கும் கீழே பார்டர் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. இதை எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் இதை நான் எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பிகாஸ் நான் வேற ஒரு செட்டு சடனாக பார்த்து எனக்கு பிடிச்சிருச்சு. அதனால அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபைனலாக இந்த 2 சாரியில் நான் எதை எடுத்தேன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஹால் வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.